ஹalleluya. வாசிக்கலாம் ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, அவர் நம் கரத்தை பிடித்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். இந்த மாதத்துக்காக ஆமென். இது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய நம்பிக்கையா இருப்பதாக. என்ன நம்பிக்கை? அவர் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். என் வலது கரத்தை எனக்கு துணை செய்ய என் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் ஏன் கரத்தை பிடித்திருக்கிறார் என்கிறதை தான் இந்த செய்தி வேளையில் கடந்த நாளிலே கர்த்தர் தியானிக்க வைத்து அடியானோடு பேசி பலப்படுத்தின காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் எதற்காக கரத்தை பிடித்திருக்கிறார்? ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசியுங்கள் எபிரேயர் 8வது அதிகாரம். எபிரேயர் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே, எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவர் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆமென். எகிப்திலிருந்து கொண்டு வரணும். எகிப்து என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் மோசே இடத்துல பேசும்போது எகிப்தை குறித்து அதன் அடையாளமா என்ன சொல்லுகிறார்? அடிமைத்தன வீடு. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர, அதாவது நிமிர்ந்து நடக்க பண்ண அவர் கரத்தை பிடித்திருக்கிறார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ரட்சிப்பின் அனுபவம் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பீர்களே ஆனால் இன்றே இரட்சணிய நாள். ஆமென். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் உங்களை விட்டு கொடுங்கள். எந்த அடிமைத்தன நுகத்தடியையும் உடைத்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹalleluya. அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை எதற்கு பிற்பாடு கொண்டு வந்தார்? எப்பொழுது கொண்டு வந்தார்? வேதம் தெளிவாய் நமக்கு அதை சொல்லுகிறது. என்னாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஒரு சில வசனங்கள் வாசிக்க வேண்டி இருக்கும். ஆமென். வாசியுங்கள். என்னாகமம் 20:16. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எப்பொழுது இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? இஸ்ரவேலரை கரம் பிடித்து எதன் பிற்பாடு வெளியே கொண்டு வந்தார் என்றால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாங்கள் கர்த்தரை நோக்கி மன்றாடினோம். நல்ல கவனமாய் கேளுங்கள். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராய் தான் இந்த பூமியில வந்தார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்காக வரவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் சிந்தின இரத்தம் போதுமானது. ஆமென். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா கேட்டா இல்ல. யாரு தான் ரட்சிக்கப்பட்டார்கள்? இங்கே பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே தான் புதிய ஏற்பாட்டிலையும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் கர்த்தரை நோக்கி மன்றாடினோம். அப்போ உண்மையிலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் யாரு? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். யார் யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, யார் யார் ரட்சிக்கத்தக்க வல்லமையுள்ள நாமமாகிய இயேசு என்னும் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்களோ, அவர்களை அவர் கரம் பிடித்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னும் பெற்றிராம யாராவது இந்த சபைக்குள்ளும் இதற்கு வெளியும் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். தாவீதின் குமாரனை என்று அழைத்த போது இயேசு நின்று அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். அவர் ரட்சிக்கிறவர், ரட்சகர். இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ரட்சகர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க மட்டும் வாக்குத்தத்தங்களை கேட்க மட்டும் தான் முடியுமே தவிர சுதந்திரிக்க முடியாது. நாம் கேட்கிறவர்களா அல்ல, சுதந்திரிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்துக்குள்ள இருக்கிறது வரைக்கும் கலாத்தியர் 4:1 அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4:1. நீங்கள் கலாத்தியர் 3 கடைசியிலிருந்தே சேர்த்து வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஓகே. கிறிஸ்துவினுடையவர்களை எப்படி மாறணும்? அவரை விசுவாசித்து
அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கொண்டது நிமித்தம் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாற்றப்பட்டோம் என்று அதற்கு மேலே வசனங்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் உடையவர்களானாலே நாம் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராய் மாறிவிட்டோம். இனி 4:1 வாசியுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், அதோடு முடிக்கல, இன்னொரு காரியத்தை நீ நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறது என்னவென்றால், சுதந்திரவாளி, நீ சுதந்திரவாளியா மாறிட்ட. நீ என்னதான் மாறினாலும் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆமென். இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இங்கே சொல்ல காரணம் என்ன? கலாத்திய சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல போயிட்டாங்க. திருப்பியும் பழைய காரியத்தை நோக்கி போயிட்டாங்க, பழைய வாழ்க்கையை நோக்கி. ஆவியில் ஆரம்பம் பண்ண நீங்க திருப்பியும் மாம்சத்துல போயிட்டீங்களே, புத்தீனரே, இப்படி எல்லாம் சொல்லிதான் பேசுகிறார். அப்போ இதே காரியத்தை நான் இந்த செய்தியோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். என்னதான் சுதந்திரவாளியா நான் மாற்றப்பட்டாலும் நான் சுதந்திரிக்கணும்னா நான் மீண்டும் பழைய வாழ்க்கையை நோக்கி போயிடக்கூடாது. நான் அடிமைத்தன நுகத்துக்குள்ள இருக்கக்கூடாது. என்னை தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். நிமிர்ந்து யார் கழுத்தில் இருக்கிற நுகத்தடி உடைக்கப்படுகிறதோ அவர்கள் தான் சுதந்திரிக்கிறவர்கள். எகிப்திலிருந்து வாக்குத்தத்தங்களை கேட்கலாம், பாபிலோனில் இருந்து சியோனை நினைச்சு அழதான் முடியுமே தவிர அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சியோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். எப்படி விடுவிக்க, எப்படி விடுதலை கிடைக்க, அதை தான் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் கர்த்தரை நோக்கி மன்றாடின போது அவர் எங்களை கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹalleluya. லோத்துவை கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1-2 வசனங்களை பார்த்தால் தெரியும். அவன் அவரை மிகவும் வருந்துவான். வாசியுங்கள் 19வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமில் வாசலில் உட்கார்ந்திருந்தான். 3வது வசனம், அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அதனுடைய ரிசல்ட் என்ன? 16வது வசனம், 16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். ஆமென். அவன் வருந்தி கேட்கிறான், அவர்கள் கையை பிடித்து வெளியே கொண்டு போய்விட்டாங்க. இன்னைக்கு அநேகர் கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்? சில கட்டுகள், சில காரியங்கள் இன்னும் மனம் விரும்புகிறபடினாலே. இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க நல்ல அதை டீட்டெயிலா படிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை அது ஆச்சரியமாகவும் கொஞ்சம் இல்லை, நல்லாவே அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்ன ஆச்சரியம், என்ன அதிர்ச்சி? எகிப்தில் அவ்வளோ பாடுபட்டாங்க, ஒருத்தன் கூட செத்ததா சரித்திரம் இல்லை. பார்வோன் அடித்து இத்தனை பேர் மரித்தார்கள் என்று அங்கே இல்லை. ஆனால் வனாந்திரத்தில் தேவன் ஒரு பாடுகளை அனுமதிக்கல. வனாந்திரமா இருந்தாலும் சாப்பாடு கரெக்டா கொடுத்துட்டார். ஆனால் அநேகர் வனாந்திரத்தில் அழிந்தார்கள். ஏன் அழிந்தார்கள்? அழிந்தவங்க ஏன் அழிக்கிறதுக்காக கொண்டு வந்தார்? நோ, நீங்க வேதம் படிச்சீங்கன்னா தெரியும். அவர்கள் இருதயம் எகிப்துக்கு திரும்பினது. அவர்கள் எகிப்தை நேசித்தார்கள், அவர்கள் எகிப்தை தியானித்தார்கள். அவர்கள் எகிப்து கல்லறை விஷயத்துல கூட எகிப்து காரியத்தை தான் போனாங்க. எகிப்துல கல்லறை இல்லைன்னா எங்களை இங்க கொண்டு வந்த எகிப்துல இருக்கிற அந்த ஆகாரத்தை நாங்க நினைக்கிறோம். எகிப்தே நினைச்சாங்க, எகிப்தை நினைத்தவர்கள். ஆமென். பார்வை. இன்னைக்கு அநேகர் பாவம் செய்யாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதற்கான சூழ்நிலை இல்லை. நீங்க படம் பார்ப்பீங்களா? இல்லை, நான் படம் பார்க்க மாட்டேன். ஏன் படம் பார்க்க மாட்டீங்க? ஏன்னா எங்க வீட்டில் டிவி இல்லை. இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னைக்கு அநேகர் பாவம் செய்யாத காரணம் என்ன? அதற்கான சூழ்நிலை இல்லை. எந்த நிலையிலும் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. சட்டம் அனுமதிக்கிறது, தேச சட்டங்கள் இது பண்ண தப்பில்லைன்னு சொல்லுது. ஆனால் நான் தேச சட்டத்தை விட அதிகமாய் பார்க்கிற ஒரு சட்டம் உண்டு. அதுதான் பரலோக தேவன் எனக்கு எழுதி தந்த காரியம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. காரணம், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்.
அப்ப அடிமைப்படாதவனுக்கு தான் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அடிமைப்படாதவனுக்கு தான் தனக்கு ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரிக்க முடியும். அப்ப இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர அவர் கரம் பிடிக்கிறார். எப்பொழுது வெளியே கொண்டு வருகிறார்? அவரை நோக்கி கூப்பிடணும். எதற்காக நான் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இந்த ரட்சிப்பை, இந்த மேன்மையை, இதை பார்க்கிற கேட்கிற ஒருவரும் இழந்து போயிடக்கூடாது என்பதற்காக. ஹalleluya. ஒருவரை இழந்து போயிடக்கூடாது. ஒருவேளை ஆமென் எகிப்திலிருந்து வெளியே வந்த வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம். அதை உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒரு நாளும் எகிப்தையும் தேவன் நடத்துகிற வனாந்தரத்தையும் ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. ஹalleluya. ஆமென் எகிப்தில நீ குனிந்து வாழ்வதை விட ஆமென் வனாந்தரத்தில் நீ நிமிர்ந்து வாழ்வதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹalleluya. 3 மாடி வீட்டில் அடிமையா இருக்கிறத விட சுதந்திரவாளி ஒரு குடிசையில இருந்து அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் உலகம் நிறைய காரியங்களை வச்சு ஒப்பிட்டு நம்மோடு பேசுவாங்க. நீ இவ்வளவு நாள் ஆராதித்தியே, உனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கா? உடனே யோசிப்போம். உனக்கு ஒரு நல்ல கார் இருக்கா? யோசிப்போம். உனக்கு நல்ல வேலை இருக்கா? ஆமாம் இப்படி உடனே ஆமால. நீங்க இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஏவள மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். இம்மைக்கான காரியங்களை கொண்டு வந்து நம்மளை பிசாசானவன் யோசிக்க வைக்கும் போது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். சொல்றவங்கள பார்த்து அப்படி சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லுங்க, எனக்கு வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, உண்மைதான், ஆனால் எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது. நான் இங்கே கண்ணை மூடினாலும் நான் விழிக்கும் போது அவர் சாயலால் திருப்தியாவே. இதை விட மேன்மை என்னங்க? இதை விட பாக்கியம் என்னங்க? அவர் நமக்கு கல்வாரியிலே சம்பாதித்து தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு. அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அவர் கையை பிடிக்கிறார். எல்லாரும் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்தாரான்னு கேட்டா, இங்கே அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்கள். எகிப்திலிருந்து ஏன் வெளியே கொண்டு வருகிறார்? லேவியராகமம் 22:33 வாசியுங்கள். லேவியராகமம் 22:33. நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யாருக்கு அவர் தேவனா இருக்க விரும்புகிறாரோ அவர்கள் எல்லாம் ரட்சித்திருக்கிறார். அப்போ நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா, நாம் அவருடைய ஜனமா இருக்கும்படி அவர் விரும்பினார். உபாகமம் 4:20 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவருக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படி உங்களை இருப்பு காலவாயிலிருந்து ஆமென் கொண்டு வந்திருக்கிறேன். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? அவர் நம்முடைய தேவனாய் இருக்க விரும்புகிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நிறைய காரியங்களை எகிப்திலிருந்தே சாதிக்க நினைக்கிறோம். எகிப்து இதை விட்டு நான் வெளியே வர மாட்டேன் ஆண்டவர், இதெல்லாம் மாத்திராதீங்க ஆண்டவர். இதை விட்டு நான் வெளியே வந்த சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, உறவுகள் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி என்ன சொல்லும், யார் என்ன சொல்லு என்னங்க. ஆமென். ஒரு லாக்டவுன் போட்ட போது யாருங்க கூட வந்திருந்தா? எத்தனை பேருக்குங்க வந்து கரத்தை பிடிக்க முடிந்தது? ஆமென். எந்த நிலை நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் என்பது நம்முடைய பிறப்பு முதல் நம்முடைய இறப்பு வரை இதிலே தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கிறவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பாதியில் இறங்கி விடுவார்கள். அது நம் உடன்பிறப்புகளாகட்டும், நம் கூட இருக்கிறவங்களாகட்டும். நம்முடைய ஓட்டம் இருக்கிறதல்லவா, இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அநேக உறவுகளை பார்க்கிறோம். காலம் போக போக உறவுகள் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு புறம் உறவுகள் ஆட் ஆகும், இன்னொரு புறம் உறவுகள் குறைஞ்சிட்டே இருக்கும். இவங்க எல்லாம் ஆண்டவேல ஒரு பஸ்ஸில் 10 பேர் பயணிக்கும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது வழியில் இருக்கிற ஸ்டாப்ல ஒவ்வொருத்தர் இறங்குறது போல நமக்கான ஸ்டாப் வரும் வரைக்கும் நாம் பார்க்கிற அநேகர் பாதி வழியில இறங்கிட்டே இருப்பாங்க. அவன் விலகிட்டே இருப்பாங்க. வெளியூருக்கு போகலாம், சம்திங் நம்ம கூடவே பயணிக்க முடியாது, யாருக்குமே முடியாது. நேசிக்கலாம், பேசலாம், பயணிக்கிறதுங்கிறது தான் விஷயம். கூட பயணிக்க யாருக்குமே முடியாது, யாருக்குமே முடியாது. அதே வேளை நாம் தண்ணீரை கடக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பார்க்க தான் முடியுமே தவிர பயணிக்க முடியாது. இன்று உலகத்தில் இருக்கிற உறவுகளுக்கெல்லாம் நம்மை வேணாம் பார்க்கலாம், பார்த்து பரிதபிக்கலாமே தவிர பயணிக்க முடியாது. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் கையை பிடிச்சு அவர் சொல்றேன், நான் உன் தேவனாய் இருக்க விரும்புகிறேன், நீ என் ஜனமாய் இருக்கணும், அதுக்காக நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன்.
என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நான் என் ஜனம் என்பேன், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிப்பேன் என்பேன். ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப வர்றேன்னா, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரட்சிக்கப்படணுங்க, பாஸ்டர் வீட்டில் பிறந்திருந்தாலும் ரட்சிக்கப்படணும். ஆமென், ஆமென். சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு வந்ததுனால அவர் பாஸ்டருக்கு பையனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ரட்சிப்பின் அனுபவம் தேவை. அதுதான் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் தேவை. இந்த அனுபவம் வேணும்னா நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. ரட்சிக்கிறதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. கூப்பிடும் போது அன்று தூதனை அனுப்பி இரட்சகனை அனுப்பி எப்படி இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல நமக்காக அனுப்பப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தால் நம்மை பிடித்து இந்த அடிமைத்தன நுகத்தடியை உடைத்து நம்மை வெளியே கொண்டு வருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் நம்மை வெளியே கொண்டு வர ஏன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? அவர் நம்முடைய தேவனாயிருக்க. ஆமென். லேவியராகமம் 25:55 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரன் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர். ஏன் புறப்பட பண்ணினார் தெரியுமா? அவருக்கு ஊழியம் செய்ய, அவருக்கு பணிவிடை செய்ய. புதிய பாட்டில் படிக்கும் போது தெரியும், இரத்தத்தாலே கழுவி, வெளிப்படுத்தல் 1:6 நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள்? நாள்தோறும் அவருக்கு பலி செலுத்துவார்கள், அவருக்கு பணிவிடை செய்வார்கள். பணிவிடை செய்கிற வார்த்தையை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, அவருக்கு பிரியமானது செஞ்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு தான் அவர் கைப்பிடித்து எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்தில் இருந்தா ஆசைப்படலாமே தவிர செய்ய முடியாது. பவுல் சொல்றார், நான் நன்மை செய்யணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு, ஆனா நான் செய்யறதெல்லாம் தீமை. எகிப்தில் இருந்து ஆசைப்படலாம், செய்ய முடியாது. ஆராதிக்கலான்னு ஆசை வரும், செய்ய முடியாது. ஏன்னா எகிப்திலிருந்து என்ன செஞ்சாலும் மேல சிங்காசனத்தில் யார் தான் இருப்பா? பார்வோன் தான் இருப்பான். எனவே தான் மோசையை கொண்டு சொன்னார், ஆராதிக்கும்படி என் ஜனங்களை போக விடு. உன்னை பார்வோன் பார்த்தான், ஆரம்பத்தில் விட மாட்டேன் என்றான். ஆனால் வாதை தாக்கம் அதிகமாக இருக்கும் போது பார்வோன் புரிந்து கொண்டான், இனி மெதுவா இவங்களை நம் வசப்படுத்தணும். என்ன செய்யணும்? நீங்க எகிப்திலே ஆராதிக்கலாமே. எகிப்திலே எப்படியும் ஆராதிக்கலாங்கிற நிலை கிடையாதுங்க. எகிப்தை விட்டு ஆராதிக்கணும். நான் ஆராதிக்கும் போது என்னுடைய ஆராதனைக்கு மேல ஆட்டுக்குட்டியான ஒரு சிங்காசனத்தில் இருக்கணும். அதற்கு எப்படி ஆராதிக்கணும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமானால் அந்த பரிசுத்த அலங்காரம் எப்பொழுது கிடைக்கிறது? 114வது சங்கீதம் 1 முதல் வேகமாய் வாசிக்க கேட்கலாம். 114வது சங்கீதம் 1 முதல் வேகமாக. Thank you, Father. இஸ்ரவேல் எகிப்திலும், யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும், யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது. அடுத்த வார்த்தை, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. எப்பொழுது? எகிப்திலிருந்து புறப்பட்ட போது. எகிப்துக்குள் இருக்க மட்டும் நான் அவருடைய பரிசுத்த ஸ்தானமாக முடியாது. எகிப்திலிருந்து எப்போ வெளியே வரமோ, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரமோ, அப்பொழுது நாம் அவருடைய பரிசுத்த ஸ்தானமாவோம். அடுத்த வார்த்தை வாசியுங்கள். கடல் கண்டு விலகி ஓடிட்டு. யாரை கண்டு விலகி ஓடிட்டு? யூதாவை கண்டா, யூதாவோடு இருக்கிற கர்த்தரை கண்டு. ஆமென். ஒரு ஆராதிக்கிற தேவப்பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலர்கள் எகிப்தை செங்கடலை கடந்த போது பாடினார்கள், உமக்கொப்பானவர் யார் என்று. மோசையின் கடைசி நாட்களில் கர்த்தர் பாட வைத்தார். மோசே, நீ ஒரு பாட்டு எழுது மோசே, அதுல இப்படி ஒரு வார்த்தையை எழுது. என்ன வார்த்தை? ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு நீங்க யாரை பார்த்து பிரமித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காங்க, யாரை சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு சொல்றேன், அவங்க ரட்சிக்கப்படலைன்னா, அவங்க ரட்சிக்கப்படலைன்னா உங்களுக்கு நிகர் அவர்கள் இல்லை. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும்.
பரலோகம் அப்படிதாங்க பார்க்கும். பரலோக பார்வையில் ரட்சிக்கப்பட்டவன் தான் வஸ்திரம் தரித்திருக்கிறான், ரட்சிக்கப்படாதவன் நிர்வாணி. நாமும் அப்படித்தான் இருந்தோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோ. நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட போது கல்வாரி சிலுவையிலே அவருடைய வஸ்திரம் உரிக்கப்பட்ட அதே நேரத்தில் தான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரமாக அது நம்ம மேல தரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பரலோக பார்வையில யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, என்ன படிச்சாலும் சரி, எத்தனை டிகிரி முடிச்சாலும் சரி, எத்தனை டாக்டரேட் வாங்கினாலும் சரி, ரட்சிக்கப்படலைன்னா அவர்கள் நிர்வாணிகளே. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவருக்கு பிரஷியஸ். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்காக தான் இனி வருவார். இதற்கு முன்பதாக வந்தது எல்லாரையும் ரட்சிக்க வந்தார், இனி ரட்சிக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வருவார். அதுதான் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். எகிப்தை விட்டு வெளியே வரணும், இது கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓட்டு முடிய போகிறது. இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்த நாட்கள் முடிய போகிறது. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு சாட்சி உண்டு. அந்த சாட்சி நம்முடைய ஓட்ட முடிவதற்கு முன்னதாக நாம சொல்லணும். என்ன சாட்சி? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதுதாங்க சாட்சி. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி பண்ண இப்படி பண்ண, இது சாட்சி இல்லை, இதுதான் சாட்சி. பவுல் சொன்னாரே, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது சாட்சி. நான் காத்துக்கொண்டேன் கடைசி வர. 100 ஸ்டெப் எடுத்து வைக்கணும், 99 ஸ்டெப்பில் வந்துட்டு இப்படி திரும்பி பார்க்க கூடாது. அப்பா வந்துட்டேன், இன்னொரு ஸ்டெப் ஃப்ரெண்டில் இருக்கு, கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும், கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். மேலே போக 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல் ஸ்டெப்லேருந்து கீழே விழுந்தா ஈஸியாக எழும்பிடலாம். 100 ஸ்டெப்பில் 99வது படியிலேருந்து கீழே விழுந்தா ரொம்ப கஷ்டம். இல்லை பிள்ளைங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, என்ன ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் இல்லை, இப்போ விளையாட போகிறது இல்லை. சில உடனே எப்படி பார்க்குறாங்க, அதில் கஷ்டப்பட்டு இல்லை வந்து 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 மேலே இருக்கும். மேலே கவுறதுக்குன்னே ஒன்று இருக்கும். மேலே பிள்ளைங்க வச்சுட்டு மேலே வைக்கிற பிள்ளைங்க பக்கத்தில் விளையாடுறவங்களுக்கு காயினை பார்ப்பாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க? கீழே இருக்கிறாங்க. மேலே கரெக்டாக அதுக்கு வாயில் மாட்டும் பாருங்க, அது அடுத்த ரோலெல்லாம் இறக்காது, அப்படியே கொண்டு வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆமென். அதனால தான் நான் சொல்லுகிறேன், அவர் பிடியிலே எப்போ வருங்க. வேற எதுவும் உங்களை பிடிக்க வருதுனாலே அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்பா வருதுப்பா, ஏதோ பிரச்சனை பண்ணுது. இல்லை பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அவன் என்ன அடிக்கிறான். இல்லை சின்ன பிள்ளைங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் ஆண்டவர், இந்த விஷயத்தை என்னை காட்டி காட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரை, இந்த விஷயத்தை என்னை ரொம்ப டெம்ப் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரை பாருங்க ஆண்டவர், ஒன்று கேளுங்க ஆண்டவரை, ஒன்று விசாரிங்க ஆண்டவரேன்னு அவர் எழுந்தருளுவார். அந்த கொடியை கண்டு அசீரியன் நடுங்குவார். ஹல்லேலூயா. என்னை விழுங்கும்படி வந்த சத்துரு தண்ணீர் வெள்ளங்கள் உடைந்து ஓடுகிறது போல ஓடுவான். அவர் பிடியில இருக்கணும். நிமிர்ந்து நடக்க பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக அவர் ஏன் கரத்தை பிடித்திருக்கிறார் தெரியுமா? சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக கரத்தை பிடித்திருக்கிறார்? தாங்குறதுக்காக. தாங்குறதுக்காக. அவர் தாங்குகிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள? நல்ல கவனிங்க. 18-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இது துன்மார்க்கரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய். இந்த வார்த்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். இனி கவனிங்க. அப்படி தலையை இப்படி ஏறெடுத்து பாருங்க. ஒரு மனிதன் பாழாகிறதுக்கு எவ்வளவு நேரம் போதும்? ஏன் ஒரு நிமிஷத்தில் பாழாகிறான்? வேதம் சொல்லுகிறது, நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஒரு மனிதன் பாழாகிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். இங்கே யாரை குறித்து சொல்லுகிறான்? மரண பரியந்தம் அவர்களுடைய பலன் உறுதியா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்கப்படுது, அவன் நினைக்கிறதுக்கு அதிகமா நடக்குது. தேவன் யாருன்னு கேட்கிறான், அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு நடக்குது. இப்படி சொல்லப்பட்டவனை தான் ஆசாப் கீழே சொல்லுகிறான், ஒரே நிமிஷத்துல பாழாயிட்டான். ஒரே நிமிஷத்துல. ஆமென்.
நாம் பிறந்து எத்தனை நிமிடங்கள் ஆகி இருக்கிறது, எத்தனை நாட்கள் ஆகி இருக்கிறது, எத்தனை வாரங்கள் ஆகி இருக்கிறது, எத்தனை வருடங்கள் ஆகி இருக்கிறது. இன்னும் பாழாகாமல் இருக்க காரணம் என்ன? அவர் கரத்தை பிடித்து தாங்குகிறார். அவர் கரத்தை பிடித்து தாங்குகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். அவர் கையை மட்டும் பிடிக்கலனா ஒரு நிமிஷத்துல பாழாயிருப்போம். ஒரு நிமிஷத்துல. நம்முடைய வாழ்க்கையில் அடித்த காற்றுகளை திரும்பி பாருங்கள். 2004 தான சுனாமி வந்துச்சு. உங்க மேரேஜ் நடந்ததுல 2004 சுனாமி அடிச்ச அடியில மணக்குடி பாலத்துல ஒரு துண்ட காணல. அடிச்ச இன்னைக்கு வரை காணல. மணக்குடி பாலத்துல ஒரு துண்ட காணல. பாழாய் போயிட்டு ஒரே காற்று. இன்னைக்கு வரை காணல. காங்கிரீட்ல செஞ்சது காணல. இந்த மண்பாண்டம் இன்னைக்கு இருக்கு. காரணம் ஒண்ணுதான், அவருடைய கரம் தாங்குகிறது. அவருடைய கரம் தாங்குகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுதான் பவுல் சொல்றார், இது மண்பாண்டத்துக்கு விசேஷம் இல்லைங்க, இதற்குள்ள அந்த பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இயேசு பின்னணியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வரும்னு தெரியும். ஆல்ரெடி அவர் புறப்படும் போது கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? அங்கே அக்கறையில் ஒரு வாலிபன் இருக்கிறான், அவனுக்குள்ள இருக்கிற பிசாசுகளை வெளியேற கட்டளையிட்டார். நீங்க பைபிள் 4 சுவிசேஷத்தை படிக்கும் போது தெளிவாய் தெரியும். மார்க் 5 படிக்கும் போது நேரம் இல்லாததுனால நான் சொல்லுகிறேன். கட்டளையிட்டு அவர் படுத்துட்டார். அவன் இப்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. சத்துரு பிரச்சனை பண்றதே பயந்து பண்றான். ஆமென். பயந்து பண்றான். 1 சாமுவேல் 18 இருக்கு, எடுக்க வேண்டாம். தாவீதுக்கு பயந்து சவுல் வாழ்நாளெல்லாம் சத்துருவாய் மாறினான். நிறைய போராட்டங்கள். சில வாழ்நாள் சத்துருன்னா சும்மா இல்லைங்க, ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா அந்த பிரச்சனை. இன்னைக்கு அநேகருக்கு சில பலவீனம் என்கிற போராட்டம். கொஞ்சம் நிமிர்ந்து அடுத்தது அடுத்தது அடுத்தது. இதெல்லாம் எதை காட்டுது தெரியுமா? ஹல்லேலூயா. உன்னை பயமுறுத்துவதற்காய் சத்துரு செய்வதல்ல, உனக்கு பயந்து சத்துரு செய்கிறா. காரணம், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பயந்து சவுல் தாவீதுக்கு பயந்து. 1 சாமுவேல் 18:29 வாசிங்க. 18:28-29 வாசிங்க வேகமாக. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து. அடுத்த வசனம் 29. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நிறைய பிரச்சனைகள் வர காரணமே நீங்க அவனை பயங்காட்டிட்டு இருக்கிறீங்க. அவன் கொஞ்சம் தெம்பு வந்துட்டுல. ஹல்லேலூயா. யேசபேல் எலியாவை கொல்லுவேன் நிக்க காரணம் என்ன? எலியாவுக்கு பயந்து பயந்து. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க, நமக்கும் தெரியணும். நான் பாழாய் போவதற்கு ஒரு நிமிஷம் போதும். நான் பாழாய் போவதற்கு ஒரு நிமிஷம் போதும். ஆண்டவர் சொல்ற, உன்னை அப்படி நான் விடுவேன் நினைக்கிறியா? 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி, அதில் ஒன்று கூட அவர் அறியாமல் கீழே விழாது. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதில் ஒன்று கூட அவர் அறியாமல், அவர் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. ஆமென். தாங்குகிறார். இந்த கரத்தை பிடித்து தாங்குகிறார். அடுத்த வார்த்தை, முடிவிலே முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். அப்ப மகிமை மட்டும் தாங்கும் கரம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை மட்டும் தாங்கும் கரம். எவ்வளவு நல்ல தேவன் அவர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதா
நாட்களை திரும்பி பாருங்க, எத்தனை புயல் அடித்தது, எத்தனை பேர், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம். ஒரு 20 வருஷம் அல்லது ஒரு 15 வருஷம் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்து பிரமித்த அநேகர் இன்னைக்கு இல்லை, பாழாயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, ஜீரோ ஆயிட்டாங்க. எப்படி இருந்தவங்க, சில சொல்லுவாங்க 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு வச்சு சாப்பிட்றதுக்குள்ள சொத்து இருக்கும்பாங்க. திடீர்னு நம்ம மாவட்டத்தில் கொஞ்சம் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் திரும்பி பாருங்க, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம பாடணுமே, என் சக்தியால் அல்ல, கையோட பலத்தால் அல்ல. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த பிடியில மட்டும் இல்லைன்னா நம்ம பாழா இருப்போம். ஆமா, அவர் பிடியில் இருக்கிறவன் பாழா இருந்தாலும் அவனை பயிர் நிலமாய் மாற்றுவார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. அவர் பிடியில இதை யோசிக்கணுங்க. ஆமா, நம்முடைய ஆரம்ப நிலை ஜீரோல இருந்து தான் நாங்க ஆரம்பிச்சோம். அதனால தான் கிருபையை கொண்டாடுறோம். இஸ்ரவேலர்கள் கிருபையை ருசித்ததை விட நாம் ருசித்தது தான் அதிகம். கிருபையோடைய டெஃபினேஷன் இஸ்ரவேலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்களான்னு தெரியாது, ஆனா நம்ம கிட்ட கேட்டா சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், குழந்தைகிட்ட கேட்டா சொல்லுவோம். ஏன்னா அதை ருசித்தும் புறஜாதிகள் இடத்திலிருந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே, ஏன்னா அந்த ஜீரோ நம்முடைய தாழ்வில் அப்படியே தான் வச்சிருக்கிறாரா இன்னைக்கு வர. அப்படியே இருந்திருந்து நம்ம பாழாய் போட்டிருப்போம், நம்ம மேல மண்ணு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்களை இன்வைட் பண்ணாட்டியும் 2 பேராவது வந்து உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னா உங்களை அப்படி தூக்கி வச்சிருக்கிறாரு தான் அர்த்தம். ஒரு காலத்துல நம்மளை பேர் தெரிஞ்சவங்க கூட, நம்மளை தெரிஞ்சவங்க கூட தெரியாதது மாதிரி திரும்பி இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வந்து கூப்பிடுறாங்க. பாழாய் போயிருந்திருக்க வேண்டிய நாம இதை மறந்துடவே கூடாது. நம்ம பல நேரத்தில் நாம நிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் என் ஜெபத்தில் நிக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கரம் பிடிக்கிறது, அந்த கரம் பிடித்ததுனால ஆசாப் சொல்லுகிறான், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். தாங்குகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆவதாக மார்க்கு சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 30-31 வசனங்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அடுத்த வார்த்தை, அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அதன் அர்த்தம் என்ன? அவர் கரத்தை பிடித்து எழுப்பி விடுகிறார். எதற்காக? செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய. இந்த பூமியிலே நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளை தருவது சுதந்தரிக்க வேண்டியவைகளை சுதந்தரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, செய்ய வேண்டியவைகளை செய்யணும், செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேணும், செய்ய வேண்டிய காரியத்தை. எலியா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடாம சூறைச்செடிக்கு கீழே சுருண்டு படுத்தா ஏசபேல தொட மாட்டார் ஆண்டவர், ஏசபேல கை வைக்க மாட்டார். உடனே என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் பாருன்னு சொல்லிட்டு ஏசபேல போய் அடித்தார் ஆண்டவர். ஒண்ணுமே செய்யலையே. அத்தனை 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒரே நாளில் முடித்தார் அல்லவா கதை. ஏசபேல் கதையை முடிக்க எவ்வளவு நேரம் தாங்க வேணும்? கை வைக்கல. இப்ப மாறாக எலியா மேல கை வைக்கிறார். எழும்பு, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், அங்க வந்து போட்டுப்பா விடுப்பா, இப்படி சொல்ல மாட்டார். நமக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதை செய்யாமல் காரணம் சொல்லி இதே போல முடங்கி கிடப்போமானால், ஆமா, நாம என்ன நினைப்போம்? ஏசபேல் மட்டும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, தொடவே மாட்டார். எலியாக்கு பிறகு ஏசபேல் இந்த பூமியில வாழ்ந்தாள். ஆமாவா இல்லையா? சில சத்துருக்களை தொடர பண்ணுவார் கூட. சில களைகள் எல்லாம் உடனே பிடுங்க மாட்டாருங்க, அறுப்பு நாள்ல தான் பிடுங்குவார். மாறாக என்ன சொல்லுவார் தெரியுமா? அது வளரட்டும் பார், அதை விட்டு அது வளரட்டும், அது வளரட்டும். நீ உனக்கு நியமித்த ஓட்டத்தை பாரு,
உனக்கு ஒரு காரியம் கேரண்டி தரேன். என்ன ஆண்டவரே? எலியாவே, நான் உனக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்தேனே, நீ ஓடு, அதிலே உனக்கு எதிரே ஏசபேல் வராதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன். உன் ஓட்டத்திற்கு தடையாகவோ எதிராகவோ ஏசபேல் வராதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன். கடைசியில் ரதம் வந்தவனை அழைத்து கொண்டு போகும் வரைக்கும் எலியாவின் நிழல கூட ஏசபேலுக்கு தொட முடியவில்லை. ஹல்லேலூயா! இதுல ஆண்டவர் கேரண்டி தரார். அவன் அதை செய்யுங்க. அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? நாம் அவருக்கு ஆலோசனை சொல்றோம், அவங்களை இப்படி பண்றங்க, இப்படி பண்ணுங்க. ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே மாட்டார். அவர் ஆல்ரெடி நிர்ணயித்து விட்டார், எல்லாவற்றையும் குறித்து விட்டார். ஆமென். நியாய தீர்ப்பிலே கடுமையான தண்டனை உள்ளவனுக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவர் ஆயுசு நாளை கொடுப்பார். பைபிள் அதை சொல்லுது, அதை சொல்லுது. அவனுக்கு கைவிக்க மாட்டார், விட்டுருவார். அதான் ஆசாவுடைய சங்கடமே அதுதானே. தேவன் யாருன்னு கேட்கிறவன் நல்லா இருக்கிறான். நான் ஆண்டவரே, காலைதோறும் என் கைகளை கழுவி சுத்தப்படுத்தியும் நான் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன். இதுதான் புலம்பல். சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறான், ஆண்டவரே, அவங்கள ஒரே நாளில் கதையை முடிக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு ஒவ்வொரு நாள் பிரச்சனை. எனக்கு வந்த பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான் அவனுக்கு வந்துச்சு. அவன் இல்லாமலே போயிட்டான். அனுதினமும் இத்தனை பிரச்சனையை கண்டு நான் இருக்க காரணம் என்ன? உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா! எழுந்திருக்க பண்ணுகிறார். எலியாவை எழும்ப பண்ணுகிறார். போ, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். போக வைக்கிறார். போக வைத்து அவனை கொண்டு செய்ய வேண்டியது செய்து எலியா ஒரு நாளை எலியாவுக்கு ஏசபேல் ஒரு நாளை குறிக்கிறாள். நாளைக்கு இதே நேரத்தில் அவன் கதையை நான் முடிப்பேன். அந்த தீர்க்கதரிசிகளின் இரத்தத்துக்கு பழி வாங்குவேன். ஏசபேல் எலியாவுக்கு ஒரு நாளை குறிக்கிறாள். கர்த்தர் ஏற்கனவே எலியாவுக்கு ஒரு நாளை குறித்து விட்டார். எலியாவின் ஓட்டம் எப்பொழுது முடிந்தது? எந்த நாளில் முடிந்தது? ஏசபேல் குறித்த நாளிலா? இல்ல, கர்த்தர் குறித்த நாளிலே. கர்த்தர் குறித்த நாளிலே வேலை வந்தபோது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன். ரதம் வந்துச்சு, கூட்டிட்டு போனார். நம்முடைய காலங்கள் ஏசபேலின் கையில் அல்ல, இயேசுவின் கரத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அவர் குறித்திருக்கிறாருங்க, அவர் நிர்ணயித்திருக்கிறார், அவர் எல்லாம் செய்ய வல்லவர். எழுந்திருக்க பண்ணுகிறார். என் கையை பிடிச்சு எழும்ப பண்ணுகிறார், ஓட பண்ணுகிறார். நான்காவதாக ஏசாயா 41வது அதிகாரம் 13 முதல் நாம் வாசித்த வசனம் தான். அவர் கரத்தை பிடித்து என்ன செய்கிறார்? அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறோம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். கையை பிடித்து உருவாக்குகிறார். அவர் உருவாக்குற விதம் ரொம்ப ஆச்சரியமானது. எரேமியாட்ட சொல்றார், நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போ. எரேமியா 18வது அதிகாரம். குயவன் வீட்டுக்கு போய் என் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே குயவன் வீட்டுக்கு போகிறான். 4வது வசனத்தை வாசிங்க. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இன்னைக்கு காலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த பாயிண்ட்ல ஆண்டவர் நினைவுபடுத்தி சொன்ன ஒரு காரியம், நீ எத்தனை முறை கெட்டு போனாலும் உன் இஷ்டப்படி அவர் ஒரு நாளும் உன்னை உருவாக்க மாட்டார். தன் பார்வைக்கு. நம்ம சில காரியத்தை ரொம்ப அடம் பிடிச்சு கேட்போம்ல, சரி போ, இவன் அழுதுட்டு இருக்கிறான், சரி விடு. ஆமா, என் பொண்ணு அழுது ஒரு சாக்லேட் கேட்டால் நான் வாங்கி கொடுத்துருவேன். அவளுக்கு சளி வரும்னு தெரிஞ்சாலும் ரொம்ப அழுதுட்டானா வாங்கி கொடுத்துருவேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ பொல்லாத தகப்பன், நீ பொல்லாத தகப்பன். அவர் நம்மை குறித்து ஒரு பிளானை வச்சிருக்கிறார். ஆண்டவரே பாருங்க ஆண்டவர், இந்த ஒரு விசை. அப்படியா? எத்தனை தடவை நீ அவர் கையில இருந்து உடைஞ்சாலும் உன் இஷ்டப்படி ஒரு நாளும் உன்னை உருவாக்க மாட்டார். அவர் வெயிட் பண்ணுவார், வெயிட் பண்ணுவார். அவர் செஞ்சா ஒரு காரியம் கேரண்டி, கையில இருக்கிறோம். கையிலிருந்து கெட்டு போகிறவன் பாக்கியவான், அவன் உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில தாமதங்களுக்கு காரணம் நாம தான். ஏன்?
அவர் இஷ்டப்படி உருவாக்கும் போது நம்முடைய பிளான், நம்முடைய விருப்பத்தை கொண்டு வைப்போம், அப்படியே உடஞ்சிரும். உடஞ்சதும் பார்த்தீங்களா ஆண்டவரே, அது செட் ஆகல ஆண்டவரே, இனி என் பாட்டுக்கு விடுங்க ஆண்டவரே. விட மாட்டேன். திரும்ப உருவாக்குகிறார். எதன்படி? தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. அப்படி மட்டும் உருவாக்கலைன்னா என்ன கேட்டா நான் சொல்லுவேன், நான் என்றோ பாழாய் போயிருந்திருப்பேன். ஹல்லேலூயா. கெட்டு போனது உண்மைதான், ஆனா நான் பெற்ற பாக்கியம் அவர் கரத்தில் இருந்தேன். அவர் திரும்ப தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. ஆமென். சிலுவையில கூட, அந்த வேதனை மத்தியில கூட முடிந்தது என்று தான் சொன்னார். என்னை வணைகிற காரியத்துல எனக்கு முடியலைன்னு சொல்லி என்னை அவர் தூக்கி போடவில்லை. அவர் கரத்தை பிடித்திருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் இஷ்டப்படி உருவாக்குகிறார். அவர் இஷ்டப்படி உருவாக்குகிறார். இஸ்ரவேல்னா என்னன்னு யாக்கோபுக்கு தெரியாது. கர்த்தர் தொட்டார், இஸ்ரவேல்னார். அவனுக்கு புரியல, என்ன இஸ்ரவேலுங்கிறார், புரியல. அதுக்கு பின்னதாக தேவனுடைய திட்டம் இருந்தது. தேவன் உருவாக்குகிறார். ஏன் யாக்கோபை மட்டும் இப்படி செய்கிறார்? யாக்கோபை சிநேகிக்கிறார், சிநேகிக்கிறவர்களை உருவாக்குகிறார். இந்த உருவாக்குகிற ப்ராசஸ் ரொம்ப வலிக்கும். ஆனால் நம் பல காரியத்தை அழுது கேட்டு பார்க்கிறோம், கண்ணீர் வடித்து, இந்த ஒரு விஷயம் இதை மட்டும் மாத்தித்தாங்க, இதை மட்டும் செஞ்சுதாங்க. செஞ்சு தரவே மாட்டார். ஏன்னா அவர் நல்ல தகப்பன். அப்பத்தை கேட்டால் அப்பன் தருவார், மீனை கேட்டால் மீன் தருவார், பாம்பை தரமாட்டார். பாம்பை கேட்டால் ஒரு நாளும் பாம்பு கேளுங்கள் தரப்படும் சொல்லி இருக்குல்ல. மீனை கேட்டால் பாம்பை தருவாரா? இல்லை. எதுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மீனை கேட்டால் மீனை தான் தருவார். மாறி நீ பாம்பை கேட்டால் உனக்கு பாம்பு கிடைக்காது. நம்ம மீன் நினைச்சு கேட்கிற நிறைய காரியம் பாம்பா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் பேசாம இருக்கிறார், பேசாம இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன கேட்கிறோம்? நல்ல கவனி. உருவாக்குகிறார். உருவாக்குகிற ப்ராசஸ் ரொம்ப பெயினா இருக்க காரணம் என்ன? நாம தான் நம்முடைய விருப்பங்களை அதுல கொண்டு வந்து வைக்கிறோம், நம்முடைய ஆசைகளை கொண்டு வந்து வைக்கிறோம். என கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளே, உருவாக்குகிறவர் கரத்துல கம்ப்ளீட்டா உங்களை கொடுத்துருங்க. பெற்றோரே, பலிபீடத்துல உங்க பிள்ளைங்களை முழுமையா வச்சிருங்க. கர்த்தருடைய கரம் யாவையும் செய்து முடிக்கும். நம்முடைய ஆசைகளை கொண்டு வச்சு அதை உடைக்கிறோம். வனை ஆண்டவர் சார் அங்க, அதுதான் அங்கதான் உனக்கு ரேமா இருக்கு. அதுதான் வார்த்தை. அவர் உருவாக்கும் போது உடைஞ்சிச்சு. கையால உடையல, நம்முடைய விருப்பங்களால உடையுது. உடனே அவர் தூக்கி போட்டிருந்தாருன்னா என்னைக்கு நம்ம பாழாய் போயிருந்திருப்போம். அவருடைய கிருபை நம்மளை தூக்கி போடல. இனி உடையக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? உங்க சித்தம் போல, உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே. உருவாக்குகிறார், உருவாக்க கரத்தை பிடித்திருக்கிறார். ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22 முதல் வேகமாய் வாசியுங்கள். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அடுத்த வசனம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இது புரியும்படி ஒரே லைன்ல சொல்றேன். எதுக்கு கரத்தை பிடித்திருக்கிறார் தெரியுமா? செய்வேன் என்று சொன்னதை முழுமையாய் செவ்வையாய் செய்வதற்காக. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள். ஆமென். அந்த குருடனுக்கு ஆண்டவர் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து காண்கிறாயான்னு கேட்டார். அவன் சொல்றான், ஆமென், நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன்னு சொல்லுகிறான். உடனே பரவாயில்ல, அவனுக்கு கொஞ்சமாவது தெரியுதுல்ல, எல்லாரும் கை தட்டுங்க, ஹல்லேலூயா போங்கன்னு சொல்லிட்டு அப்படி விடல. மறுபடியும் அவன் கண்களை தொட்டு, தேவன் நம் கரத்தை பிடித்திருக்கிறது கொஞ்சம் செஞ்சுட்டு விடுவதற்கல்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் ஒரு காரியத்தை, அவர் எதை செய்தாலும் எப்படி செய்வார் தெரியுமா? 7 கடைசி வாசிகள். அதே மார்க் 7 கடைசி 7:37. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். கேட்பார். சின்ன சின்ன காரியங்களை நடப்பித்து அடையாளங்களினால உறுதிப்படுத்துவார், நம்பிக்கையை கொடுப்பார். அவனுக்கு கொஞ்சம் பார்வை வந்தது, நம்பிக்கை வந்துட்டுல, அதனால அவர்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான். நான் இயேசு நாமத்தில் இதை பேசினா இன்னும் கொஞ்ச நேரம் கூட இழுத்துடும், நான் இங்கே சொல்லி முடிக்கிறேன். அவர் கையை பிடிச்சிருக்கிறார்ல, அவர்கிட்ட உங்கள் பலத்தையும்
உங்கள் பலவீனத்தையும் சொல்லுங்க. எனக்கு தெரியுது ஆண்டவரே, ஆனா சரியா தெரியலப்பா. எல்லாரும் பார்க்கறது மாதிரி எனக்கு பார்க்க முடியல, ஆனா எனக்கு தெரியுது. உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்க, இல்லதை இல்லது என்று சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு நாளும் இன்னொரு ஆள்கிட்ட போய் உங்க பலவீனத்தை சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அப்படி சொன்ன என்ன தெரியுமா செய்வார்? நம்ம பிடிச்சிருக்கிறார்ல, கம்ப்ளீட்டா முழுமையா எதற்காக கரத்தை பிடித்தாரோ அதை நிறைவேற்றாம விடவே மாட்டா, விடவே மாட்டா, விடவே மாட்டா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் உன் கையை பிடிச்சிருக்கிறார், அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு பாடலை மட்டும் எல்லாரும் நல்ல சந்தோஷமாய் கைகளை தட்டி உங்க கரம் இருக்க பயம் இல்லையேன்னு பாடி நாம ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வயதானவர்கள் அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். முடியுமானால் எழுந்து நில்லுங்கள். உங்க சரீர நிலைமையை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பிடியில் இருக்கிறோம், புறப்பட பண்ணுகிறார், தாங்குகிறார், எழுந்திருக்க பண்ணுகிறார், உருவாக்குகிறார். செய்வேன் என்று சொன்னதை முழுமையாக. ஆமென். தாவீது சொல்லுகிறார் 138:8 கர்த்தர் எனக்காக. அடுத்த வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. கரெக்ட் தான், சொல்லுங்க. கரெக்ட் தான், சொல்லுங்க. கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகளை கரத்தின் கிரியை நெகிழ விட்டுறாதீங்க. இப்படி விட்டுறாதீங்க, இப்படி விட்டுறாதீங்க. ஆமென். அந்த கையில இருக்க இருக்க நம்பிக்கை கர்த்தர் செய்வார். ஏதாவது காண்கிறியா? ஆமாண்டவர், கொஞ்சம் தெரியுது ஆண்டவரே. மறுபடியும் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ பார்க்கிறது கொஞ்சம், அந்த கரம் உனக்கு செய்கிற முழுமையை நீ பார்ப்ப. உன் கண்கள் அதை காணும், தெளிவாய் காணும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஓராபா சாந்தனாரே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? அவர் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் பிடியில் இருக்கிறவர்களா இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுவோமா? ஆமென். என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நம்பிக்கையா சொல்லு சகோதரா. உன்னை பாழாக விடமாட்டார், உன்னை பயனிலமாக்குவார். உனக்கு செய்வேன் என்று சொன்னதை முழுமையா செய்வார். அவருடைய கரம் அதை செய்யும். கருவிலை என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. என்னை கண்டவரே, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே. ஆமென். நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். நடத்துவாருங்க. அவருடைய கரம் அதை செய்யும். ஹல்லேலூயா.
மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே ஓ நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே நடத்துவீரே. சொல்லுங்க, எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன், சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம், உங்க கரம் இருக்க உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயம். சொல்லுங்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயம். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே.